அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படையால் லெபனானில் உள்ள கொண்டு பைரூட் தலைநகரம் மீது பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கிறார். இந்த தாக்குதல் கொண்டு ஹெஸ்புல்லாக்களிட ரத்வான் படையினுடைய கொண்டு பயிற்சி கொண்டு உள்ள பயிற்சி ஒரு நிலையம் என்று சொல்லித்தான் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு கொண்டு ஊடகங்களால் கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இதை லெபனான் மறுத்திருக்கிற இந்த நிலையில லெபனான் அரசாங்கம் ஹெஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களுகளை கொண்டு 2025 டிசம்பர் கடைசிக்குள்ளால கொண்டு அவங்க கையகப்படுத்தாம பைத்தன்னு சொல்லி சொன்னாக்கா லெபனான் மீது பாரிய தாக்குதலை இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படை நடத்தும் என்று சொல்லி இஸ்ரவேலினுடைய ஆக்கிரமிப்பு அந்த அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ள இந்த சூழ்நிலையில இன்று நடைபெற்ற அந்த தாக்குதலானது கொண்டு பாரிய கொண்டு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த அடிப்படையில் 2025 டிசம்பருக்கு பிறகு 2026 தொடக்கத்திலிருந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு நடத்தவிருக்கும் இந்த தாக்குதல் யமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரவேலிய நகரங்கள் மீது பாரிய தாக்குதலை நடத்தும் என்று சொல்லி இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் துபாய் மற்றும் சவுதியோட இணைந்து அமெரிக்கா இஸ்ரவேலினுடைய ஒரு சூழ்ச்சி திட்டமாக ஐக்கிய அரபு எமிரகத்தினுடைய கூலிப்படை சவுதி கொண்டு கூலிப்படைக்குள்ள கொண்டு அந்த போர் சூழலை கொண்டு காட்டுறது. ஏன்னு சொன்னாக்கா அந்த போர் நடைபெறாம இருந்தன்னு சொல்லி சொன்னாக்கா யமனில் உள்ள ஹவுதிகள் நிச்சயமாக லெபனான்ல உள்ள ஹெஸ்புல்லாக்களோட நிலைகளை இஸ்ரவேல் தாக்குற நேரத்துல நிச்சயமா யமனிலிருந்து ஹவுதிகள் இஸ்ரவேலினுடைய ஆக்கிரமிப்பு அனைத்து கொண்டு இடங்களையும் குறிவைத்து நிச்சயமாக கொண்டு ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் மற்றும் கொண்டு படு பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணிய ட்ரோன்களை கொண்டு போன கொண்டு யுத்தத்தில் எப்படி இஸ்ரவேலை தாக்கினோ அதே விதமான ஒரு தாக்குதலை தாக்கக்கூடும் என்று சொல்லி தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் கொண்டு ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் கொண்டு சவுதி அமெரிக்கா மோசாட் கொண்டு இணைந்து தான் இன்றைக்கு யமன்ல உள்ள இந்த போரை கொண்டு நடத்தி கொண்டு வாரது. ஏற்கனவே சென்னதன் பிரகாரம் 2026 ஹவுதிகளோட இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளா இருச்சதுக்கேலும் சவுதியினுடைய கூலிப்படைகளா இருச்சதுக்கேலும் ரெண்டும் இணைந்து யமனில் உள்ள ஹவுதிகள் மீதான ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துமாயின் ஹவுதிகளால இஸ்ரவேலுக்கு எதிரான தாக்குதல் ஒன்றை நடத்துறதுக்கு இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் சொல்லி ரீதியில தான் இந்த போர் பாரிய கொண்டு சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கிற. அப்படி ஒரு நிலைமை ஒன்று வந்தன்னு சொல்லி சொன்னாலும் சர்வதேச கூட ஆய்வாளர்கள்ட கருத்துப்படி நிச்சயமாக யமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரவேலிய டெல் அவீவ் ஹைஃபா நகரங்கள் மீது பாரிய தாக்குதலை நடத்தும் என்று சொல்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ள நிலையில இந்த போர் பாரிய பதற்றத்தை கொண்டு உண்டு பண்ணியிருக்கிற.